லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த போட்டியில எல்லாருமே நியாயமா நடந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரி, இப்போ அவங்க போனை அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. சங்கரி, என்ன பாக்குற? அத்தா, திருப்பி கொடு கொடு. டேய், என்னாச்சு புள்ள? கொடு அவன் போனை. இல்ல, இப்ப நான் இந்த போனை கொடுத்துட்டா இதுல இருக்க எல்லாத்தையும் இவர் அழிச்சிருவாரு. எனக்கு இவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். என்ன அத்தா, நீ சொல்றத பார்த்தா என்னமோ உன் புருஷனை பத்தி இவ்வளவு நாள் தெரியாம இருந்த ஏதோ ஒரு விஷயம் இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படிதானே? ஆமா. ஓ, ஏயா, என்ன செஞ்சீங்க அப்படி? இவரு எனக்கு தெரியாம யாரோ ஒரு பொம்பளை கிட்ட பேசிட்டு இருக்காரு. சங்கரி, என்ன எதன முதல்ல அவர்கிட்ட கேளு. நீயா முடிவு பண்ணாத. நீங்க சும்மா இருங்கம்மா. எல்லா ஆதாரமும் இப்ப என் கையில இருக்கு. இவ்ளோ நாளா ஒரு வேலை வெட்டிக்கு கூட போகாம ஒத்த பைசாக்கு கூட என்னை எல்லார்கிட்டயும் கையெழுந்த வச்சவரு, ஆனா அந்த பொம்பளைக்கு பணம் அனுப்பியிருக்காரு. என்ன கொடுத்து விட்டல மாப்பிள்ள, இப்ப வசமா சிக்கனியா? யாருக்கு பணம் அனுப்புன? வந்துரும் கொஞ்ச நேரத்துல எல்லா விஷயங்களும் வெளியே. அவ யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இந்தாப்பா பாரு, உன் பொஞ்சாதி சொல்றதெல்லாம் உண்மையா? எப்படி நிக்கிறாரு பாத்தீங்களா? சி, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? மகாலட்சுமியா, மகாலட்சுமி. அடுத்த குடும்பத்தை கெடுக்க வந்தவளுக்கு இந்த பேர் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மாப்பிள, என்ன மாப்பிள இது? நீங்களா இப்படி? நான் தான் அவங்க கிட்ட பேசினேன், பணம் அனுப்புனேன். அந்த மகாலட்சுமி தான் எனக்கு எல்லாமே. அவங்க இல்லாம நான் இல்ல. ஐயோ மாமா. ஆமா ரஜினி, அவங்களை என்னால விட்டு கொடுக்க முடியாது. அது என் கடமை. ஏன்னா அவங்க என் அம்மா. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? உங்க அம்மா பேரு சுந்தரி. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சுந்தரின்றது எங்க அம்மாவை கூப்பிடுற பேரு. மகாலட்சுமி தான் எங்க அம்மாவோட முழு பேரு. பெத்த தாய அந்த புள்ள பாத்துக்காம வேற யார் பாத்துப்பாங்க அத்தா? அத போய் இப்படி தப்பா புரிஞ்சிட்டியே. ஐயோ ஐயோ ஐயோ, புரிஞ்சுக்காம பேசுற அத்த. இவ செய்யற காரியங்களை எல்லாம் மறைச்ச மாதிரி நானும் மறைச்சிருப்பேன்னு நினைச்சிருக்கா. அடி ஆத்தி, இவ என்னத்த மறைச்சா? நீங்க வேணா இவளோட மொபைல பாருங்க. 4 பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கா, பணம் போட்டிருக்கா. இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இவளுக்கு இதுக்கு பணம் எங்க இருந்து வருது? இந்த பிள்ளை கேக்குறாருல, சொல்லு. அதுல ஒண்ணு மட்டும் தான் என் பேர்ல இருக்கு. அதுவும் கடையோட வரவு செலவுக்காக தான் ஆரம்பிச்சது. மத்த ரெண்டும் பிள்ளைங்க பேர்ல தான் போட்டிருக்கேன். அதுவும் கடை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான். நான் எந்த தப்பும் பண்ணல. சரி 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 சரி, அடடடடா, சரிதானப்பா. வீட்டுல புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி சிறுவாடு பணம் எல்லாம் சேர்த்து வைப்பாங்க. அது காலகாலமா நடந்துகிட்டு இருக்கிறது தானே. அவன் நல்லதானே பண்ணிருக்கா. பட
போனை மாத்திக்கிங்க. நானும் ஏதோ வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி பயந்தே போயிட்டேன். இவங்க என்ன எள்ளுங்குள்ள வெடிச்சிட்டு இருக்காங்க? என்ன தம்பி, பஞ்சாதி போன் அவகிட்ட கொடுங்க. என்னப்பா தம்பி இது? போனை கொடுக்க சொன்னா முறைச்சுக்கிட்டு நிக்கிறீங்க, கொடுங்க. போன் கொடுக்கறது முக்கியம் இல்லம்மா. இவ திருந்துவான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. இவ்வளவு நானும் சேர்ந்து வாழ முடியும்னு எனக்கு தோணல. அரவிந்த். ஐயோ ஐயோ மாப்ள. அரவிந்த், அவதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டால, ஏன் இப்படி பேசுற? மன்னிப்பெல்லாம் கேட்டா, ஆனா செயல்ல ஒண்ணும் காணமே. இவ மொபைல்ல 100-150 வீடியோ இருக்கு. எல்லாமே எல்லா வீடியோலயும் நீ இருக்க ரஜினி. நீ எங்க போற, எங்க வர, யார்கிட்ட பேசுற, என்ன பண்றேன்னு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. இவ உன்னை வேவ் பார்த்திருக்கா. ஐய, என்ன பொழப்பாத்தா இது? என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க? இல்ல, அதெல்லாம் அவ சும்மா விளையாட்டுக்கு தான் எடுத்து வச்சிருப்பான். அரவிந்த், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அதெல்லாம் எப்போ முன்னால எடுத்தது. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் நான் எதையுமே எடுக்கல. அப்புறம் ஏமா அதை அழிக்காம வச்சிருக்க? அழிச்சிட வேண்டியதானே? என் மனசுல எந்த கள்ள கபடமும் இல்ல, அதனாலதான் அழிக்காம வச்சிருக்கேன். ஆனா இவரு மொபைல்ல ஒண்ணுமே இல்ல. ஒரு போட்டோ, வீடியோ, மெசேஜ், கால்னு ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் இவரை முதல்ல விசாரிங்கம்மா. இவர் ஏதோ பெரிய தப்பு பண்றாரு. எந்த ஆதாரமும் இல்லாம எல்லாத்தையும் அழிச்சு வச்சிருக்காரு. என்னப்பா என்னப்பா என்ன அவ சொல்றா? நீ என்ன கேட்டுட்டு தலையாட்டிட்டு நிக்கிற? ஏன் ராதிகா, என் மொபைல்ல ஒண்ணுமே இல்லைன்னு கவனிச்சியே, அது என் மொபைல் தானான்னு கவனிச்சியா? முதல்ல அது என் மொபைலே இல்ல. ஒரு நாள் நைட்டு முழுக்க வச்சிருந்தோம், அது உனக்கு தெரியல. டேய், என்னப்பா சொல்ற? அப்பனா அது உன் போனே இல்லையா? என் மொபைல் ஃபால்ட் ஆயிடுச்சு. சர்வீஸ் சென்டர்ல கொடுத்துருக்கேன். அவங்க தான் டெம்பரவரியா அந்த போனை கொடுத்தாங்க. என் போன்ல போட்டோஸ், மெசேஜஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனா நீ குறை கண்டுபிடிக்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அப்படி எதுவும் நடக்காது. எப்பல ரெண்டு பேரும் போனை மாத்தி வாங்கிக்கங்க. என்னத்தா ரஜினி, பார்த்திபா, நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க? என்ன ரெண்டு பேரும் பாத்துக்கிறீங்க? என்ன பார்த்திபா, என்ன இவங்க ரெண்டு பேர் மாதிரி சொல்ல கேட்க எதுவுமே இல்லையா உங்களுக்கு? சொல்லணுமா? பார்த்திபனுக்கு நேத்து ஒரு போன் வந்துச்சு. ஹலோ ஹலோ பார்த்திபா, என்னடா தூங்கிட்டியா? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்ன? ஆமா, அதுக்குள்ளேயா படுத்துட்ட நீ? ஹலோ பார்த்திபா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ, நீங்க யாரு? நான் அவர் வைஃப் தான் பேசுறேன். அப்படியா? என்ன கட் ஆயிடுச்சு? சரி, அவன் தூங்கட்டும், அப்புறமா சொல்லிக்கலாம் அவன்கிட்ட. எல்லாமே சரியா ஒர்க் அவுட் ஆகும்ல ராதிகா? நிச்சயமா ஆகும்க்கா. நமக்கு இருக்கிற பிரச்சனையை கூட தூக்கி தூர வச்சுட்டு இவ்வளோ பண்றோமே, இந்த தடவை எல்லாமே சரியா நடக்கும்.
இப்ப அந்த பொண்ணு யாருன்னு தெரியணும் உனக்கு, அதுதானே? பாவம் அந்த பொண்ணு என் குரலை கேட்ட உடனே பயந்து போய் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான். பார்த்திபா, அது யாருன்னு பார்த்து பேசிடு. இந்தா. ஏம்மா, உனக்கு கோவமே வரலையா? என் பார்த்திபன் மனசுல அவன் எனக்கு கொடுத்திருக்கிற இடத்துக்கு வேற யாரும் வர முடியாது. அப்புறம் நான் எதுக்கு கோவப்படணும்? பார்த்திபா. அத்தை. ரஜினி இந்தா. வச்சுக்க. நீ என்னப்பா சொல்ல போற? நான் சொல்லலாம் ஒண்ணுமே இல்ல மாமா. ஏன்பா அப்படி சொல்ற? அத்தை, அது நான் ரஜினியோட மொபைலை ஓபன் பண்ணவே இல்ல அத்தை. அதானே, எல்லாரும் ஒரு வழியில போனா நீ மட்டும் தனி வழியில போ. போட்டியோட ரூல்ஸையே ஃபாலோ பண்ணல, இதை எப்படி ஏத்துக்க முடியும்? ராதிகா, இந்த போட்டிக்கு இதான் ரூல்ஸ்னு அத்தை சொல்லவே இல்லையே. வெறும் மொபைலை மாத்திக்கோங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்களே தவிர அந்த மொபைல்ல என்ன இருக்குன்னு பாருங்கன்னா ஒண்ணும் அத்தை சொல்லல. அரவிந்த் மொபைல் உன் கையில கிடைச்சதும் நீயா ஓபன் பண்ணி பாத்திருக்க. எனக்கு அந்த அவசியம் எதுவும் இல்ல. ரஜினி என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டான். நான் பார்க்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருந்தா அவங்களே கூப்பிட்டு காமிச்சிருப்பாங்க. அப்போ இந்த போட்டியிலயும் ரஜினி பார்த்திபன் தான் ஜெயிச்சிருக்காங்க, அப்படிதானம்மா? என்னம்மா, அவங்க தானே ஜெயிச்சாங்க? ஆமா, இவங்க தான். நல்லா இருக்கணும். நீங்க எல்லாருமே தான் நல்லா இருக்கணும். பார்த்திபா, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பாஸ். சூப்பர் பார்த்திபா, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ரஜினி. ரஜினி, தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஓ அப்படியா? சொல்லு சொல்லு. தேங்க்ஸ் மட்டும்தானா இல்ல வேற ஏதாச்சும் சொல்லணுமா? சொல்லணும். நிஜமாவே நீங்க இவ்ளோ நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்க நான் நினைக்கல. அதோட புரிஞ்சது மட்டும் இல்ல, என்ன முழுசா நம்பி இருக்கீங்க. ஹலோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ ரொம்ப நல்லவன்லாம் நான் நம்பல. நீ எப்பவுமே ஃப்ராட் தான். ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. ஏங்க, நான் எவ்வளவு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கேன், நீங்க பட்டுன்னு இப்படி சொன்னா எப்படிங்க? வேற எப்படி சொல்லணும்பா? நீ நல்லவனா? சொல்லு, நல்லவனா நீ? ஏங்க, சும்மா நீங்க என்ன ஓட்டுறீங்க. சிரிப்பு தான் உங்க முகம் பூரா வழிஞ்சிட்டு இருக்கே. இங்க பாரு, வெங்கத்தை பாரு, இங்க 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 இதோ. பாத்தீங்களா? பாத்தியா, இப்படிதான் நீ என்ன ஏமாத்துற. அதான் நான் உன்னை ஃப்ராடுன்னு. ஏங்க போங்க, சும்மா அதையே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. நான் ரொம்ப கெட்டவன் இல்ல.
கொஞ்சம் இவ்ளோண்டு நல்லவன். சரி சரி, இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அரவிந்த் சாமி சொல்லிட்டு போயிட்டாரு. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணு. ஏங்க, நீங்க எல்லா விஷயத்திலயும் உண்மையை பேசுறீங்க. நான் நல்லவங்கிற உண்மையை மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? சிரிக்காதீங்க. நீங்க என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கீங்கல்ல, எனக்கு தெரியும். நான் அதை நிச்சயமா காப்பாத்துவேன். ஐயோ, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? ஏங்க, என்னங்க? ஆமா, ராத்திரி நேரத்துல யாரோ ஒரு பொண்ணு என் நம்பருக்கு கால் பண்ணிருக்கா. உங்களுக்கு கோவமே வரல அப்படின்னா என்ன நம்புறீங்கன்னு தானே அர்த்தம்? அப்படிலாம் இல்லையே, அதுக்கு வேற அர்த்தம் கூட இருக்கலாம்ல. வேற அர்த்தம்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க சும்மா என்ன ஏமாத்துறீங்க. இருக்குங்கறல்ல. சரி, என்னன்னு சொல்லுங்க, கேப்போம். பேபி, உனக்கெல்லாம் என்ன தவிர ஏதாச்சும் வாய்க்கா வரப்புல தெரியற தேன்மொழி கனிமொழின்னு கூட எவ்வளவு செட் ஆக மாட்டான். நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். ஆமாங்க, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. கரெக்ட்டுங்க. எனக்கு எப்பவுமே என் ரஜினி தான். அது சரி, நீயே என் போன் பார்க்கல? அதான் அங்கேயே சொல்லிட்டேனே. ரஜினி மொபைல பார்த்திபன் வச்சிருக்கணும் தான் அத்தை சொன்னாங்க. நான் வச்சிருந்தேன், அவ்வளவுதான். போன்ல என்ன இருக்குன்னு பார்க்க உனக்கு ஆர்வமே இல்லையா? ஏன் ரஜினியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க மட்டும்தான் ஆசை. இப்போ அதுவும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இந்த போன்ல என்னங்க இருக்க போகுது? இல்லப்பா, நான் ஊர்ல தான் இருக்கேன். ஆமா, சரி. என்ன யாரு போன்ல இப்படி யார்கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க? மாணிக்கம் தாம்மா. என்ன ஒரே அமைதியா இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எல்லாரும் இங்கதான் இருந்தாங்க, இப்ப ஒருத்தரையும் காணோம். எல்லா ரஞ்சிதோ, ரஜினி, இந்தாங்க. இந்தாங்கம்மா. எடுத்துக்கோங்கம்மா. என்ன அத்தா இது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. அவ கையால உங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்கல, அதான் ஸ்வீட் செஞ்சிருக்கா. எடுத்துக்கோங்கம்மா. ஆமாம்மா, என் கையால செஞ்சது. எடுத்துக்கோங்க. ரஜினி, எல்லாருக்கும் கொடு போ. இந்தாங்கம்மா காஃபி. காஃபியா? இந்தாங்கம்மா. இந்த ரஜினி. சங்கரி, ராதிகா, மாப்பிள்ளைங்களா எங்க காணோம்? எனக்கு என்ன தெரியும்? பார்த்திபனையும் காணுமே. பார்த்திபா, மாப்பிள்ள பார்த்திபா. வரேன். எங்க போயிட்டீங்க எல்லாரும்? பார்த்திபா, எங்க போனீங்க? அது வெளியே தான் நின்னுட்டு இருக்கோம். இரு இரு இராத்தா,
நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். பெரிய பொண்ணு வீட்டுக்காரரையும் சின்ன பொண்ணு வீட்டுக்காரரையும் மாப்பிள மாப்பிள மாப்பிளன்னு மரியாதை கொடுத்து கூப்பிடுற. ஆனா எங்க வீட்டு பிள்ளைய மட்டும் வாய்க்கு வாயி என்னமோ பொடனில் அடிச்ச மாதிரி பார்த்திபா பார்த்திபான்னு கூப்பிடுறிய. அந்த பிள்ளையும் இந்த வீட்டு மாப்பிள தானே? அவங்க 2 பேரும் எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க. அதனால நானும் மரியாதையாவே அவங்கள கூப்பிடுறேன். அக்கா பார்த்திபனும் ஏத்தா இந்த பார்த்திபனுக்கு மரியாதை கொடுக்கலையா? இல்ல, அவங்க 2 பேரும் மாமியார்னு மட்டும் பார்த்து மரியாதையா நடந்துக்கிறாங்க. ஆனா பார்த்திபன் என்ன மாமியாரா மட்டும் பார்க்கல, அம்மாவா பார்க்கறான். என் மேல பாசம் காட்டுறான். அதே பாசத்துலதான் அவனை நான் பார்த்திபான்னு வாய் நிறைய கூப்பிடுறேன். அப்ப பார்த்திபனை நீங்க மனசார இந்த வீட்டு பையனாவே ஏத்துக்கிட்டோன்னு சொல்றீங்க? அதுல எந்த சந்தேகமும் இல்லம்மா. பார்த்திபன் விஷயத்துல அம்மா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா நீங்க தான் ரஜினி விஷயத்துல இன்னும் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரியே தெரியலமா.